அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஊர் கண்மாய் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை சொல்லப்போகிறது கிடையாது. அதை தாண்டி அக்கறைக்கு போயிருங்க. நான் இப்போ இக்கரையில் இருக்கேன். அக்கறையில் அந்த முள் ஒடிச்சு கிடக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அது கருவேல முள் வந்து ஒடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ அந்த முள் தான் இப்போ இப்படி இருக்குது. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளை ஃபுல்லாக தூள் பண்ணியிருக்காங்க, நொறுக்கியிருக்காங்க. இது முள் நொறுக்கும் வண்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் அந்த முள்ளுகளை இப்படி நொறுக்கி வச்சுருக்கு. நல்லா பெரிய பிளேடு மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நொறுக்கும். அந்த முள்ளுகளை ஃபுல்லாக எப்படி நொறுக்கி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இங்கே இந்த அனல் மின் நிலையம் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. அதை இதுதான் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அந்த முள் நொறுக்கும் வண்டி. அது ஒரு பெரிய பக்கெட்டு. முன்னாடி நொறுக்கிறது அந்த பக்கெட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேமிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே கொட்டி மூட்டையில் ஃபில் பண்ணி லாரியில் ஏற்றி எங்கே போகணுமோ அங்கே போயிடும். இதுதான் அந்த வண்டி. அந்த முன்னாடி பிளேடு பாருங்கள், எவ்வளோ பெரிய பிளேடு. ஆனால் இதே செட்டப் தான் கருதறுக்கும் இயந்திரமும் இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிளேடு மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து முள் ஒடிக்கிறதுக்கான பிளேடு. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு வந்து ஒடிச்சு சிக்கியிருக்கு பாருங்கள். இதே செட்டப் தான் கருதறுக்கிற இயந்திரமும். ஆனால் அதுக்கு இந்த பிளேடு மட்டும் வேறு. இந்த முன்னாடியோட செட்டப் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். செயினை பார்த்திங்கன்னா ஆனால் பெரிய வண்டி. மழையெல்லாம் பெஞ்சா உள்ளே போகிறது கஷ்டம். இந்த நல்லா வறண்டு இருந்தால் தான் உள்ளே போய் வெடிப்பாங்க. இந்த பெரிய பக்கெட்டு அதெல்லாம் சேமிப்பாங்க. ஓகே, நன்றி.